கருணைக்கடலும் ஈசுவர அவதாரமும் பரபிரம்மமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரிப்போம். ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்ம ராமனே ஆகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் இவற்றை எய்திய அவரின் முன் வீழ்ந்து வணங்குவோம். சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார். அவர்பால் முழுமனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும் போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன. சாய்பாபாவின் வாழ்க்கையையும் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமத் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்க செய்தார். குறிப்புகள், ஞாபகங்கள் இவைகளை வைத்துக்கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமத் பந்த் உணர்வு ஊட்டப்பெற்றார். அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது. இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதி உடையவர் அல்ல என்றும், ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசீர்வாதங்களே மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார். எனவே சச்சரிதம் என்ற இக்கிணற்றில் இருந்து அல்லது நீர்த்தேக்கத்தினின்று அல்லது சோமகாந்தக்கல்லிலிருந்து சாயில் லீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது. படிப்போர் அதை மனதார பருகுகிறார்கள். சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழு மனதார பூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது.